மிதுன ராசிக்கு தை மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். மிதுன ராசியை பொறுத்தவரை நம்ம பல தடவை சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா, ஊரோடையும் உலகத்தோடையும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஏதாவது ஒரு வகையில் எல்லாரோடும் தொடர்போடு இருப்பவர்கள் தான் மிதுன ராசி. என்னைக்கு அவங்க எல்லார உறவுகளையும் துண்டிச்சிட்டு அவங்க தனிமைப்படுத்திக்கிறாங்களோ அன்னைக்கு அவருடைய வளர்ச்சி பாதிக்கப்படும். குடும்பம் வரைக்கும் மிதுன ராசிக்காரர்களில் தனிமையாகவும் அமைதியாகவும் இருக்கிறது ரொம்ப கடினமாக தான் இருக்கும். அமைதியாக இருப்பாங்க, ஆனால் எல்லாரையும் விடுவிச்சுக்கிட்டு தனியாக இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் எப்போதுமே ஊரோடு ஒத்து வாழ்வதை போல் எல்லாரோடையும் இணக்கமாக இருக்கும்போது மிதுன ராசிக்கு முன்னேற்றம் வரும். மிதுன ராசிக்காரர்களை சார்ந்து இருக்கிறவர்களுக்கும் ஒரு முன்னேற்றம் வரும். இதுதான் மிதுன ராசியோட முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்தது மிதுன ராசிக்கு இந்த தை மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ராசிக்கு உரிய கிரகமான புதன் மாதத்தோட தொடக்கத்தில் ஓரிரு நாட்களுக்கு தனுசு ராசியில் 7ஆம் இடத்துல இருந்தாலும் அடுத்த 2-3 நாள்லேயே பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துக்கு போயிடுது. மிதுன ராசியை பொறுத்தவரை ராசிக்கும் 4ஆம் இடத்துக்கும் உரிய கிரகமான புதன் 8ஆம் இடத்துக்கு போவது ஒரு வகையில் சிறப்பு. மிதுன ராசிக்கு 7ஆம் இடம்ங்கிறது எப்படியும் ஒரு பாதகஸ்தானம் தானே. பாதகஸ்தானத்தை விட்டுட்டு அது 8ஆம் இடத்துக்கு போகும்போது ஒரு வகையில் சிறப்பு தான். இந்த நெருக்கடியை விட அந்த நெருக்கடி பெரிய கஷ்டமாக இருக்காதுங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இந்த புதன் தனியாக தான் இருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது தனிமையில் இல்லை. புதன் கூட சுக்கிரன் இருக்குது, சூரியன் இருக்குது, செவ்வாய் இருக்குது. அப்போ இன்னும் 3 கிரகங்களோட சேர்ந்து தான் பார்த்திங்கன்னா இந்த ராசிநாதன் இருக்கிறதுனால மொத்தம் 4 கிரகங்கள் மிதுன ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்து தான் இந்த மாதம் பெரும்பாலான பகுதி, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் வரைக்கும் இந்த மிதுன ராசிக்கு 8ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்குது. பிற்பகுதி பார்க்கும்போது புதனும் சுக்கிரனும் அடுத்த ராசிக்கு போயிடுங்கிறதுனால முதல் 15 நாள் கொஞ்சம் கடுமையான நெருக்கடிகள்லாம் சந்திக்க வேண்டியிருக்கும். அதே சமயம் பணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கிருந்தாவது வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். 8ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்குங்கிறது தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. 8ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பதனால பஞ்சமில்லாத பண வரவு, கண்டிப்பாக அவங்க தேவைக்கேற்ற பணம் ஏதாவது ஒரு வகையில் வந்தே தீருங்கிறத கண்டிப்பாக இந்த இடத்துல பார்த்துக்கலாம். வீடு வாகனம் சம்மந்தப்பட்ட தொழில்களில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். அவர்களுக்கு நல்ல வருவாயும் கிடைக்கும். அதே போல் பார்க்கும்போது இந்த குழந்தைகள் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அவர்களுக்கான பொருட்களை விற்கிறவங்க, புத்தகங்களை விற்கிறவங்க, ஆடை அணிகலன்களை விற்கிறவங்க, அதே போல் ஏற்றுமதி இறக்குமதி சம்மந்தப்பட்ட தொழில்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஒரு நல்ல பயனுள்ள வகையில் இருக்கும். நிறைய பேருக்கு புது ஆர்டர்கள் கிடைக்கும். நிறைய பேருக்கு சேல்ஸும் கொஞ்சம் அதிகரிக்கிற வகையில் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்க்கும்போது 6ஆம் இடத்துக்குரிய கிரகம் 8ஆம் இடத்துல இருக்குது செவ்வாய். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அவரே 11ஆம் அதிபதி. அப்போ ஒரு மறைவிடத்துக்குரிய கிரகம் இன்னொரு மறைவிடத்தில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு இல்லையா? அப்படி பார்க்கும்போது தை மாதத்தில் பொறுத்தவரை மிதுன ராசிக்காரர்கள் ஏதாவது ஒரு வகையில் ஒரு விரக்தியான சூழ்நிலை பல தடவை ஏற்பட்டால் கூட இதையெல்லாம் திகைக்க வைக்கிற அளவுக்கு, மகிழ்ச்சி கொடுக்குற அளவுக்கு, இன்ப அதிர்ச்சி கொடுக்குற அளவுக்கு ஏதாவது ஒரு திடீர் தன வருவாயோ திடீர் முன்னேற்றமோ அவர்களுக்கான அதிர்ஷ்ட வாய்ப்போ கிடைக்கும்போது அவருடைய மனசு கண்டிப்பாக நிறைவடைய ஆரம்பிச்சிடும். அடுத்தது 3ஆம் இடத்துக்குரிய கிரகம் சூரியன். அது 8ஆம் இடத்துல இருக்குது. 3ஆம் இடம் 8ஆம் இடமும் ஒன்றோட ஒன்று தொடர்பு கொள்ளும்போது இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாருக்காவது உதவி கேட்டாங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப இரக்க சுபாவம் இருக்குன்னு பட்டுன்னு செஞ்சுருவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, கடனை வாங்கியாவது தன்னுடைய கௌரவத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக சில தேவையில்லாமல் அதிக வட்டி கடன் வாங்கி சிக்கலுக்கு உள்ளாயிருவாங்கல்ல, அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்மளால் எந்த அளவுக்கு கட்ட முடியுமோ அதுக்கு முடிஞ்ச கடனை மட்டும்தான் வாங்கணும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மற்றவர்களை பார்த்து நாம் சூடு போட்டுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வேலைகளை செய்யாமல் இருந்தாலே மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு வராது. அடுத்து மிதுன ராசிக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாராவது உங்கள்கிட்ட உதவின்னு அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்களை கையில் இருக்கக்கூடிய உதவிகளை செஞ்சு கொடுக்கலாம். வேறு யார்கிட்டையாவது கடன் வாங்கி அவர்களுக்கு அந்த கடனை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவர்கள் உங்களுக்கு திரும்ப கொடுக்க மாட்டாங்க. இந்த கடனை நீங்கள் கட்டுவதற்கு கடுமையான போராட்டத்தை சந்திக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கூடுமான வரைக்கும் தை மாதம் வரைக்கும் நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்காமல் இருங்க. அல்லது பார்த்திங்கன்னா மற்றவர்களுக்கு கடன் வாங்கி கொடுக்காமல் இருங்க. ஆனால் ஒரு வகையில் உங்களுக்கு கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தால், ஏன்னா மாத தொடக்கத்தில் அந்த மாதிரி எண்ணம் வரும், அதுக்கப்புறம் உங்களை மாற்றிப்பீங்க. அதனால் கூடுமான வரைக்கும் தை மாதத்தை பொறுத்தவரையில் கடன் வாங்காமல் இருக்கிறது மிகப்பெரிய சிறப்பாக இருக்கும். இந்த 8ஆம் இடத்துல இந்த மாதிரி ஒரு 4 கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறது. அப்போ எல்லா கிரகங்களும் மறைந்து இருக்கு இல்லையா, அது பெரிய பலனை கொடுக்காதுங்கிறதுனால வெளியில் சொல்ல முடியாத ஒரு இனம் புரியாத மனசுக்குள்ளே ஒரு குழப்பம் ஒரு பக்கம் வந்துக்கிட்டே போயிட்டே இருக்கும். சனிக்கிழமைகளில் ஏதாவது ஒரு சித்தர்களோட ஜீவ சமாதியை அந்த சித்தர்களுக்கு உரிய மலர்களை வைத்து
கொஞ்சம் நேரம் உட்காந்து தியானம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மன நிறைவை கொடுக்கும். மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. மிதுன ராசியை பொறுத்தவரை குரு வந்து ராசியிலே இருக்கிறதுனால அது ஜென்ம குரு, சிறைப்படுத்தும்னு ஒரு பக்கம் சொல்லுவாங்க. அடுத்தது இந்த குரு வந்து 7ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் ஒரு உரிய கிரகம். இது 7க்கும் 10க்கும் உரிய கிரகமான குரு வந்து இப்போதைக்கு வக்ரகதியில் இருக்கிறதுனால ஏற்கனவே இருக்கிற ஒரு நெருக்கடி வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு அந்த நெருக்கடியோட அந்த தன்மை வந்து அதிகரிச்சிருக்காத தவிர நெருக்கடி வந்து முற்றிலுமாக ஒழிந்திருக்காது. அதனால் என்ன செய்யறது என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு குழப்பம் அதிகமாக இருக்கும். ஏற்கனவே நம்ம பல தடவை சொன்ன மாதிரி ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்குள்ளே மிகப்பெரிய போராட்டம் ஆகிடும். எந்த சூழ்நிலையும் விட்டுட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு நிர்பந்தமான சூழ்நிலைகள் உருவாகுனா கூட இதை வந்து உங்களுக்கு ஒரு பரிகாரமாக நினச்சிக்கோங்க. நிறைய இடங்கள் அங்கங்கே போயிட்டு வர்ற சூழ்நிலைகள்லாம் குடும்பம் வரைக்கும் குறைச்சிட்டு நம்ம ஏதோ ஒரு இடத்துல லாக் ஆன மாதிரி நமக்கு ஒரு சிந்தனை வந்தாலே அதுவே உங்களுக்கு ஒரு பரிகாரமாக இருக்குங்கிறதுனால அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து பார்க்கும்போது 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். என்னதான் நெருக்கடிகள் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் மனசு உடைஞ்சிடாமல் இதையெல்லாம் தாண்டி கடந்து நம்ம வெற்றி கொண்டு மேலே வருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஒன்று உண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு. அந்த நம்பிக்கையை முழுமையாக கொடுக்கக்கூடிய கிரகமாக வந்து கேது தான் இருக்குது. அது சிம்மத்தில் கேது இருக்கிறதுனால இங்கே ஞாயிற்றுக்கிழமை தோறும் பார்த்திங்கன்னா அந்த விநாயகர் வழிபாடு செய்வது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்கும், நல்ல தைரியத்தையும் கொடுக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா எதிர்காலத்தில் இன்னும் என்னென்ன நடக்கிறது, என்னென்னலாம் நடக்க போகுதுங்கிறது உங்களுக்கு முன்கூட்டியே ஏதாவது ஒரு வகையில் உணர்த்தும். அதாவது நீங்கள் டிவி பார்த்துட்ருக்கிறப்போ உங்கள் மனசில் உள்ள குழப்பத்துக்கு தேவையான பதில் அதில் வர்ற கேரக்டர் சொல்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, இதுபோல் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்களில் நிறைய வந்து பின்னாடி நடக்கக்கூடியது முன்கூட்டியே அவர்களுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு வழி கிடைக்கும். அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தெளிவாக அனலைஸ் பண்ணி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. உடலுக்கும் மனதுக்கும் தான் அதிக வேலை. உழைக்கிறப்போ உடலுக்கு வந்து அதிக வேலை கொடுப்பாங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா மூளைக்கு அதிகமாக வேலை கொடுப்பாங்க. அப்படி பார்த்தாலும் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு இந்த காலகட்டம் வந்து ஓய்வு குறைவாகத்தான் இருக்கும். இதுவே அவர்களுக்கு பரிகாரங்கிறதுனால அதை நினச்சி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்து பார்க்கும்போது 9ஆம் இடத்தில் ராகு இருக்குது. 9ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வந்து இந்த முன்னோர்கள் வழியில் ஏதாவது செய்ய வேண்டிய விஷயங்கள் ஏதாவது பெண்டிங் இருந்தால் அதை செஞ்சுருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வெளிநாடு போகணும், வெளியூர் போகணுங்கிற எண்ணம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும். அதை வந்து உங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இல்லைன்னா ஏதாவது ஒரு வகையில் எங்கேயாவது போகணுன்னு ஒரு பிளான் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, அது போகாமல் முட்டுக்கட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இல்லையா. இந்த குரு வக்ர நிவர்த்தியான பிறகு குருவோட பார்வை வந்து 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுக்கு கிடைக்கிறதுனால வெளியூர் வெளிநாடு போகணுன்னு திட்டமிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா குரு வக்ர நிவர்த்திக்கு அப்புறம் வெற்றிகரமாக உங்களுக்கு நடக்குங்கிறதுனால பெரிய அளவுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் உலகியல் சிந்தனை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உலகியல் சிந்தனை வந்து ரொம்ப அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும். நம்மளை மட்டுமே கவலைப்படாமல் இந்த சொசைட்டியை பற்றி கவலைப்படுறது, மற்ற மக்களை பற்றி கவலைப்படுறது, அவங்களுக்கு ஏதாவது நம்ம செய்யணும்னு நினைக்கிறது, இல்லை நமக்கு பின்னாடி வந்து நம்ம ஏதாவது செஞ்சு வச்சுட்டு போனால் அடுத்து வர்ற ஜெனரேஷனுக்கு அது ரொம்ப பயன்படணுங்கிற இந்த பொதுப்படையான சிந்தனை வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப அதிகமாக ஓடிக்கிட்டு இருக்கும். அதுக்கான பலனும் உண்டு. அதாவது இவங்க லாபம் கருதாத சில நடவடிக்கைகள் செய்யணும்னு நினைப்பாங்க. நமக்கு பிறகு நம்மளுடைய பெயரும் புகழும் பேசப்படும்னு நினைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி விஷயங்களை செய்யணுங்கிற ஆசை வந்து இப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிகமாக இருக்கும். எல்லாம் கஷ்டம்தான் இருக்குது, நெருக்கடி தான் இருக்குது, அதையும் கடந்து இந்த சிந்தனை வந்து அவர்களுக்கு அதிகமாக இருக்கும். அது வந்து வெற்றி வாய்ப்பு வந்து போக போக அடுத்தடுத்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது பார்க்கும்போது 10ஆம் இடத்துல சனி. 10ஆம் இடத்துல சனி இருக்கிறது வந்து ஒரு வகையில் சிறப்பு அப்படின்னு தான் சொல்லலாம் இல்லையா. 8க்கும் 9க்கும் உரிய சனி வந்து 10ஆம் இடத்துல இருக்குது. அப்போ 9ஆம் இடத்துக்குரிய சனி 10ஆம் இடத்துல இருக்குன்னு வச்சுப்போம். இது வந்து பார்க்கும்போது தொழிலில் வந்து ஏற்கனவே ஒரு இடையில சில மாதங்களாக அந்த சனி வக்ரமடைந்த ஒரு 4-5 மாதங்களில் பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு தொழிலில் பெரிய நிறைவு இருக்காது. எந்த அளவுக்கு கடுமையாக நேரங்காலத்தெல்லாம் தொழிலுக்கே முழு நேரம் அர்ப்பணித்தா கூட பெரிய அளவுக்கு எதிர்பார்த்த லாபம் இருக்காது. இந்த தொழிலை நம்மளால் கண்டினியூ பண்ண முடியுமா, இல்லை நம்மளால் கண்டினியூ பண்ணாமல் இழுத்து மூடுற மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, கடன்காரர்களுக்கு என்ன நம்ம பதிலை சொல்கிறது, இப்படி வேலை செய்கிறவர்களுக்கு எப்படி சம்பளம் கொடுக்கறது, இப்படியெல்லாம் சில பேருக்கு வந்து அந்த சிந்தனைகளை வந்து அந்த சனி பகவான் உருவாக்கியிருப்பார். அதே போல் நிறைய இடங்களில் வேலை செய்கிறவங்க கூட இந்த வேலையை விட்டுலாமாங்கிற மாதிரி சிந்தனைகள் கூட வந்திருப்பாங்கல்ல. அந்த காலகட்டங்கள்லாம் கடந்துருச்சு. ஏன்னா சனி ஒரு பக்கம் வக்ர நிவர்த்தி ஆயிடுச்சு, இன்னொரு பக்கம் பார்க்கும்போது செவ்வாயோட பார்வையிலிருந்தும் விடுபட்டதுனால தொழில் ரீதியாக உங்களுக்கு தொடர்ச்சியாக டென்ஷன் இருக்கும். டென்ஷன் இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட அதற்கேற்ற வருவாயும் ஓரளவு கிடைக்குங்கிறதுனால
மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தை மாதம் கிட்டத்தட்ட அவர்களுக்கு ஒரு நல்ல பலனையே கொடுக்கும். அதுவும் மாதத்தோட பிற்பகுதியை பார்க்கும்போது 9ஆம் இடத்துக்கு புதனும் சுக்கிரனும் வருது. பார்த்திங்கன்னா அவங்க மனதுக்கு பிடித்த நிகழ்வுகள் எல்லாம் ஒன்று ஒன்றா மாறி மாறி நடக்க தொடங்குங்கிறனால மிகப்பெரிய அளவுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரை தை மாதம் அவர்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல பலன்களை எல்லாம் முழுமையாக பயன்படுத்தி கொள்வதற்கும் இந்த கெடு பலன்களை தவிர்த்து கொள்வதற்கும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் விநாயகருக்கு அருகம்புல் வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். என்ன நேயர்களே, மிதுன ராசிக்கு தை மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். அடுத்து கடகராசிக்கு தை மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.